ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது ரக்ஷனா கிச்சன் அண்ட் விலாக். நான் தான் உங்கள் சங்கீதா. இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எங்கள் ஊர் மாரியம்மன் கோவிலில் நடந்த மகா கும்பாபிஷேகம். ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது எப்போ நடந்தது அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமை தான் நடந்தது. ஸோ நாங்கள் எல்லாருமே அம்மா வீட்டுக்கு போனோம். நான் என்னோடய பசங்க எல்லாருமே போனோம். இங்கே பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதில் அந்த டைம் இந்த சிலைகள் எல்லாமே செஞ்சுட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ எல்லாமே ஃபினிஷ் ஆகிட்டு ஸோ கும்பாபிஷேகம் நடக்க போகுது மறுநாள். இங்கே பார்த்தீங்கன்னா லைட் செட்டிங்லாம் போட்டு ரொம்பவே சூப்பராக நம்ம கோவிலில் அலங்காரம் பண்ணியிருக்காங்க. இந்த கும்பாபிஷேகம் பற்றின சில டீட்டெயில்ஸ் தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த வீடு தான் எங்கள் அம்மாவுடைய வீடு. ஸோ ஏற்கனவே நான் வீடியோவில் பழைய வீடியோவில் காமிச்சிருப்பேன். அதாவது இந்த கும்பாபிஷேகம் பார்த்திங்கன்னா 12 வருஷத்துக்கு ஒரு முறை கோவிலில் நடக்கணும் அப்படின்றது தான் ஐதீகமாக. இந்த கும்பாபிஷேக கோவிலுக்கு இதில் இருக்கிற சிலைக்கு பார்த்திங்கன்னா தெய்வீகத்தன்மை புதுப்பிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது குடத்தில் நீர் நிரப்பி புனித ஆறுகளின் நீராக உருவகித்து என்ன பண்ணுறாங்கன்னா, மந்திரங்களால் தெய்வத்தன்மை ஏற்பட்ட நீரால் சிலைகளுக்கும் கோபுர உச்சியில் இருக்கிற கலசங்களுக்கும் நீராடப்படுவதால் இதை குடமுழுக்கு, அதாவது கும்பாபிஷேகம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோபுர கலசங்களுக்கும் தெய்வத்தன்மை கிடைக்கிறதால ஒருத்தவங்க கோவிலுக்குள்ளே போகாமலேயே நம்ம அதாவது கோபுர தரிசனம் நம்ம செஞ்சுக்கலாம். அதாவது நம்ம கோவிலுக்குள்ளே போக முடியல, ஆனால் இந்த கோபுர தரிசனத்தையே நம்ம பெறலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சக்தி வாய்ந்த மந்திரங்கள் மூலமாக இந்த யாகங்கள் செய்யப்பட்ட இந்த தீர்த்தங்களால் அதாவது இறைவன் மீதும் கோபுர கலசங்கள் மீதும் படும்போது இதில் அபிஷேகம் நடக்குது, அபிஷேகம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கும்பாபிஷேகத்தில் பார்த்திங்கன்னா, ஆலயத்தில் நம்ம வழிபட்டால் 30 முக்கோடி தேவர்களுடைய ஆசி நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னும் சொல்கிறாங்க. சப்போஸ் நம்மளால் அந்த கும்பாபிஷேகத்தில் நம்மளால் கலந்துக்க முடியல அப்படின்னா 48 நாள் மண்டல பூஜை பண்ணுவாங்க. ஸோ அந்த மண்டல பூஜையில் நம்ம கலந்துக்கணும் அப்படின்னா நமக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னும் இந்த கும்பாபிஷேகத்தை பற்றி சொல்கிறாங்க. அதாவது பார்த்திங்கன்னா, ஈவினிங் அதாவது நைட்டு சனிக்கிழமை தான் பார்த்திங்கன்னா அந்த கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்கு தேவையான எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த கலசங்கள் எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுதான் எங்கள் மாரியம்மன் கோவில். ரொம்பவே பிரம்மாண்டமாக நடந்தது. லைட் செட்டிங்லாம் போட்டு ஒரே சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்கவே. ஸோ இங்கே பாருங்கள், அதாவது இந்த கலசங்கள்லாம் வச்சு யாகங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த பூஜைகள்லாம் நடந்துட்டு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த மாரியம்மன் சிலைக்கு என்ன பண்ணுறாங்கன்னா அபிஷேகம் பண்ணுறாங்க. ஸோ அது எல்லாருமே நாங்கள் போயிட்டு பார்த்தோம். அபிஷேகம்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்கள். பால் அபிஷேகம், மஞ்சள் அபிஷேகம், இளநீர் அபிஷேகம்னு சொல்லிட்டு நிறைய அபிஷேகம் இதில் பண்ணிகிட்டு இருக்காங்க. நெய் அபிஷேகம், தேன் அபிஷேகம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அபிஷேகம்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதையுமே நாங்கள் எல்லாருமே பார்த்தோம். வீடியோவில் பாருங்கள் நீங்கள். ஸோ இந்த அம்மன் பார்த்திங்கன்னா ரொம்பவே சக்தி வாய்ந்த அம்மன். நம்ம நம்மளுடைய குறைகளை கேட்டு நம்ம வழிபட்டோன்னா கண்டிப்பாக எல்லா குறைகளுமே நீங்கும். ஸோ வீடியோவில் பார்க்குற எல்லாருமே இந்த அம்மனை வழிபட்டுக்குங்க. உங்கள் மனசில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ நினச்சதை வேண்டிக்கிட்டு வழிபடுங்க.
கண்டிப்பாக வந்து நல்லதே நடக்கும். ஏன்னா எனக்குமே வந்து நிறைய விஷயங்கள் வந்து நடந்திருக்கு. அபிஷேகம்லாம் முடிஞ்சு இங்கே பாருங்கள் தீபார்த்தனை பண்ணுறாங்க. ஸோ எல்லோருமே வந்து வீடியோவில் பார்க்குறவங்க, நேரில் வந்து பார்க்க முடியாதவங்க வீடியோவில் பார்த்து வழிபட்டுக்குங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா அந்த கலசத்தில் இருக்கிற நீரையும் ஊற்றி அபிஷேகம் பண்ணுறாங்க. ஸோ ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது எங்களுக்கு இந்த கும்பாபிஷேகத்தில் நாங்கள் வந்து கலந்துக்கினது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த சிலைகள் எல்லாமே வந்து அந்த கோபுரத்து உச்சியில் எடுத்துகிட்டு போனாங்க. மேலே வாசித்தோட பாருங்கள், நாதஸ்வரம் வாசித்தோட நல்லா வந்து இருந்தது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா அந்த கலசங்கள்லாம் வந்து எடுத்துகிட்டு வராங்க. ஸோ எடுத்துகிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு சாமிக்கு வந்து அருள் வந்துடுச்சு. பாருங்கள், இது வந்து கலசம் வந்து இது மாதிரி எடுத்துகிட்டு போனாலே வரும்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து இது கோபுரத்து உச்சியில் தான் இந்த கலசங்கள் எல்லாமே எடுத்துகிட்டு போகிறாங்க. இங்கே பாருங்கள், கலசம்லாம் எடுத்துன்னு போயிட்டு அங்கே வச்சுட்டாங்க. வச்சுட்டு எல்லோருமே வந்து வழிபட்டோம். இந்த கலசத்தில் நிரப்பப்பட்ட நீரை வந்து எல்லாருக்குமே வந்து தெளித்து விட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அம்மனுடைய தரிசனம் எங்களுக்கும் கிடைச்சிது, உங்களுக்கும் கிடைச்சிருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.